சீமான் அவர்கள் RSS விழாவில் பங்கேற்று விட்டார். RSS காரன் கூப்பிட்ட விழாவில் போய் அவர் மேடையில் உட்காந்துட்டாரு, பாருங்க சீமானுடைய உண்மை முகம் தெரிந்து விட்டது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் அடிக்கடி அவரை ஆதரிச்சு பேசும்போது, சார் நீங்க அதிக நெடியா இருக்கு சார், அண்ணனை நீங்க கொண்டு போய் அப்படி சேர்த்துருவீங்க போல தெரியுது, அவர் அதை விரும்ப மாட்டார் சார் அப்படின்னு சொன்னேன். நீங்க பாருங்க இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப அண்ணன் வந்து ஏதோ ஒரு பாரதியின் புகழ்பாட அந்த இடத்துல போனாரு, நான் பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன்றாரு. ஆனா அவர் RSS காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன நடக்குது, ஏன் இப்படி சொல்றாங்க? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற வார்த்தைக்கு ஓவிய விளக்கமாக நிற்கக்கூடியவர் சீமான். அவருக்கு சரியெனப்பட்டதை எந்த இடத்துலையும் எப்போதும் செய்யறதுக்கு தயங்காதவர், ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தலைவர். தெளிவாக அவர் பிஜில் அமைப்போட இந்த இதில் வந்து அவர் பாரதியாரை பற்றி கலந்துக்கிட்டு உயர்வாக பேசினதை நான் வரவேற்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான். அதை சகோதரர் அர்ஜுனமூர்த்தி தான் அதை சீமான வர்ணனு கலந்துக்கிறதுக்குள்ள அந்த ஏற்பாடுகளை செய்தவர் சகோதரர் அர்ஜுனமூர்த்தி. பட் எனக்கு அது சீமான் அதில் கலந்துக்கிட்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். அதே வேளையில் சீமான் வந்து தனக்குள்ள கருத்தை தெளிவாக எந்த இடத்துலையும் துணிச்சலாக சொல்லக்கூடியவர், கருத்து சொல்லதுக்கு பயந்து கோலத்தனமாக ஓடக்கூடியவர் அல்ல. ஓகே, இண்டோ பாக் வார் நடந்தது, அந்த சிந்து நதி நீரெல்லாம் தடுத்து வச்சாங்க. சீமான், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் 3 பேரும் தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறத கடுமையாக சொன்னாப்புல. அதுவும் சீமான் இவங்க 2 யாதவ்களையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் நதி நீரை தடுத்தது தவறு. நதி நீருங்கிறது உலக மக்களுக்கு பொதுமையானது. நதியோட பாதையை தடுத்து பாகிஸ்தான் விவசாயிகள் யாருன்னு தெரியும், முஸ்லீம் விவசாயிகள் தான், அவங்களுக்கு வயிற்றில் அடிக்கிறது தவறு. இந்த குற்றத்தை செய்த தீவிரவாதிகளை தான் தண்டிக்கணுங்கிற ஒரு கடுமையான கருத்தை இந்தியாவிலேயே சீமான் ஒருத்தர் தான் சொன்னார். இன்னும் அந்த இடத்துக்குள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய ராணுவத்தை பாராட்டி ஊர்வலம் நடத்தினார். சகோதரி ரேகா குப்தா டெல்லியில் அந்த ஊர்வலத்தை நடத்தினாங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடத்தினார். நான் அதையும் குறை சொல்லலை. அண்ணா மாதிரி சைனீஸ் செக்ரட்டரி இதில் நாட்டு நலன் கருதி நின்னாரு அண்ணா, நாட்டு நலன் கருதி நின்னாரு ஸ்டாலினுங்கிற என் கருத்தை அதில் நான் வரவேற்கிறேன். இதில் சீமான் மிக கடுமையான ஒரு இதை சொன்னாருங்கிறதும் வரலாறு.